إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறியவனாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீது அவர்களுடைய சஹாபாக்களின் மீதும் அவர்கள் வழிவந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் என்று இன்று வரையிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து சொர்க்கத்தின் பாதையில் நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் மீதும் அதே பாதையில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நம்மளுடைய குடும்பங்கள் மீதும் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டார் என்று உலக முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணையும் கிருபையும் நின்று நிலவுவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய ஹுத்பாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது இன்றைய சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, ஒவ்வொரு மனுஷனும் எந்த பேதமும் இல்லாமல் எல்லா மனிதனும் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை மன அழுத்தம், இறுக்கம். மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இதுக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு இல்லைங்கிற அளவுக்கு மனிதர்கள் மனம் இறுக்கம் கொண்டவர்களாக மன அழுத்தம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இதை பற்றி அறிஞர்கள் பேசும் பொழுது மன அழுத்தமோ இறுக்கமோ அது இந்த துன்யாவினுடைய நரகம் என்று சொல்கிறார்கள். இந்த துன்யால ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்டனை இருக்குமே ஆனால் அது மன அழுத்தமும் இறுக்கமும் தான். இந்த மன அழுத்தமும் இறுக்கமும் எதனால் ஏற்படுகிறது? எல்லா மனுஷனுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு கூடுதலாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது எதனால ஏற்படுது, என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அதை நாம் உணர்வதே இல்லை. நாம் செய்யக்கூடிய பாவங்களினால் நம்மளுடைய நாம் ஏதோ
செய்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறையினால், நம்மளுடைய செயல்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறையினால் தான் இந்த மன அழுத்தமும் இறுக்கமும் ஏற்படுகிறது. ஆனால் மனிதன் இதை உணர்வதும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாம ஏதோ ஒரு தப்பு செய்யறோம், ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு நம்ம செய்யற விஷயத்துல, அந்த விஷயத்தினாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படுது, என்னன்னே தெரியல அப்படின்றான். அவனால அடையாளம் காணவே தெரியல. எதனால் இந்த மன அழுத்தம், எதனால் இந்த கஷ்டம், எதனால் இந்த சோகம், எதனால் இந்த வருத்தம், எதனால் இந்த சோர்வு அப்படின்னு சொல்லி மனுஷனால அடையாளமே காண முடியல. அவனுடைய வார்த்தைகள்லாம் என்னவா இருக்கு, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, மனசு கஷ்டமாவே இருக்குது, ஒரு சோர்வாவே இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி. இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. வசதி படைத்தவர்கள், வசதி படைக்காதவர்கள், ஆரோக்கியமானவர்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்கள் என்று யாருமே இதுல விதிவிலக்கு இல்லை. எல்லாருக்கும் ஒருக்கா இல்லாட்டி ஒருக்கா என்ன செய்யுது, இந்த மன இறுக்கம், இந்த அழுத்தம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் நம்மளுடைய ஏதோ ஒரு கோத்தாகி அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு குறை. நாம செஞ்ச பாவமாக இருக்கலாம், நம்மளுடைய ஏதோ ஒரு குறையாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் அடையாளம் காணாம மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு மன வருத்தமாக இருக்கும் பொழுது, மனம் இறுக்கமாக இருக்கும் பொழுது, என்ன எங்க போனா இன்னும் மன அழுத்தம் ஏற்படுமோ, எங்க போனால் அந்த வியாதி இன்னும் அதிகமாகுமோ அதை நோக்கி போறான். ஹராமான விஷயங்களை நோக்கி போறான். இல்ல இந்த துன்யாவில் இதுதான் ராகத்துன்னு நினைச்சுக்கிட்டு தப்பான இடத்தை நோக்கி போறான். என்னது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியில ஷாப்பிங் போறது, வெளியில மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா வெளியில போயிட்டு வரேன் ராகத்தாயிரும் அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பிடுறான். என்ன அதே மாதிரி என்ன செய்யறான், மனசு ராகத்தாகணுமா, ஏதாவது போய் சாப்பிட்டு வருவோம் ராகத்தாயிரும் அப்படின்னு போய் சாப்பிட போறோம். ஏன்னா இதுல எல்லாம் ராகத்து இருக்குதான், உண்மையிலேயே இதுல எல்லாம் ராகத்து இருக்குதான். சாப்பிடுவதன் மூலியமா ராகத்து கிடைக்குமா? மனுஷன் என்ன, நம்ம வசதிய நம்ம காசு பணம் சம்பாரிச்சிட்டோம்னா, நம்மளுடைய நிலைமைய நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நிலைமைய மாத்திட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டோம்னா சரியாயிரும். இந்த வசதிகள் எல்லாம் நம்ம உலகளாவிய வசதிகள் எல்லாம், நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் வசதி எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மன சோர்வு, மன அழுத்தம்லாம் சரியா போயிடும். அப்படியா இருந்தா வசதி படைத்தவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படியா இருந்தா வசதி படைச்சவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. இப்படி நம்மளால வசதி படைத்தவர்களும் கஷ்டத்தில் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது, வசதி படைக்காதவர்களும் கஷ்டத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இதுல என்னதான் பிரச்சனை, நம்ம என்ன செய்யறோம், என்ன தப்பு செய்யறோம்? நம்ம போய் அணுகக்கூடிய அஸ்பாப், நம்ம சொல்யூஷனா போய் செய்யக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதிகமா சாப்பிட்றது, அதிகமா வெளியில போறது, என்ன அதாவது தவறான சகவாசங்கள், சும்மா சாதாரண எல்லா மக்களோடையும் பழகிறது, யார்கிட்டையாவது போய் பேசிட்டு வருவோம், செஞ்சுட்டு வருவோம், வெளியில போய் 4 பேர்த்த பார்த்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, யார்கிட்டையாவது போய் பேசுறது வர்றது. நம்ம செய்யற எல்லாமே நம்மளுக்கு தவறான முடிவுகளை ஏற்படுத்துகிறது, தவறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதிகமா சாப்பிட்றதுனால இன்னும் மன அழுத்தம் அதிகமாகுது. தகுதியற்ற நபர்களிடம் பேசுவதனால நம்மளுடைய மன அழுத்தத்தை அவனை அதிகப்படுத்துறான். நம்ம எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி என்ன செய்யறான், இன்னும் கொஞ்சம் எதையாவது பேசி, தேவையில்லாத பேசி, இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி. இதுல முக்கியமான பங்கு வெளியில போகாம இப்ப சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி யோசனைகளை வெளியில போகாம சோசியல் மீடியா வச்சு சம்பாதிக்கலாம். நான் ஊது பில்லாஹி மின் தாலிக். ஏன்னா மிகப்பெரிய ஒரு
நம்மளுக்கு எதிரான மிகப்பெரிய, நம்மளுடைய மனதுக்கு எதிரான, நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம்னா அது சோசியல் மீடியா. நஊது பில்லாஹி மின் தாலிக். ஏன்னா ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும்னா அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு தன்னிறைவு அடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இருக்குது. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு இவன் பார்க்கக்கூடியது எல்லாமே இவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை மறந்து வேறொன்றை நோக்கி அவனை செலுத்துவது போன்று. இவனுக்கு அல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், நிம்மதியை கொடுத்துருக்கான், அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன இவன் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குதே, அது இவனுடைய மனதை அதன் பால் ஆழ்த்துகிறது. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று எதை எழுதி வைத்து விட்டானோ அது கிடைத்தே தீரும். அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டு இந்த சோசியல் மீடியா இவனை ஏதோ ஒரு திசையின் பக்கம் இழுத்து செல்கிறது. என்ன இவன் வீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ஆரோக்கியமான சாப்பாடு குடும்பத்தில் கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலை தேடி போக சொல்லு. ஏதாவது ஒரு ஹோட்டல், ஊரில் இல்லாத ஹோட்டலை தேடி வெளியூருக்கு போகிற அளவுக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கிரேஸ் இருக்கு மனிதர்கள்ட. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன, குறிப்பாக அந்த பொருளாதார விஷயத்துல மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்த அந்த வருமானத்தை ஒரு துறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நீ செஞ்சேன்னா உனக்கு வருமானம் கிடைக்குங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்க நிலையில நம்ம வேற என்ன செஞ்சா நம்மளுக்கு கிடைக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். இதை செய்வோம், இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம், இதன் மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்க் வச்சிருக்கான்னா இதை தொடருவோம், இதை நிம்மதியா தொடருவோம், அல்லாஹ்னுடைய பாதையில அதிக நேரத்தை செலவழிப்போம், அல்லாஹ் பரக்கத் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இன்னும் வேற என்ன செய்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எது உருவாக்குது அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்த துனியா 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 அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மக்களும் இந்த சோசியல் மீடியா போன்ற விஷயங்களும் தான் இந்த மனுஷனை அந்த பணத்தை நோக்கி ஓட வைக்குது. இந்த பணம், உணவு, இந்த துனியா வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படிங்கிற அவா இருக்குதே, அது மனோ அழுத்தத்தை அதிகப்படுத்துமே தவிர்த்து, மனக்கவலை அதிகப்படுத்துமே தவிர்த்து அது என்ன செய்யாது, அது குறைக்க போறது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் அதிகமா சம்பாரிச்சிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிறத காட்டி நாளைக்கு அதிகமாயிருச்சுன்னா நம்மளுக்கு மன நிம்மதி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம இதை சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிரும், நிம்மதியாயிருவோம், நம்மளுக்கு நோய் நொடி இல்லாட்டி நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் கிடையாது. நிம்மதிங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். நிம்மதிங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். பரந்த மனப்பான்மை, நிறைந்த மனம் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். நிறைந்த மனம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். அத நபிமார்கள் கேட்டாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் வெகுமதியாக கொடுத்தாங்க. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விசாலப்படுத்துவாயாக, திறந்து வைப்பாங்க, விரிவுபடுத்துவாயாக. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விரிவுபடுத்துவாயாக. நம்ம நினைக்கிற மாதிரி பொருட்களிலேயோ வசதி வாய்ப்புகளிலேயோ என்ன மன நிம்மதி கிடையாது. ஹிதாயத்துல தான் மன நிம்மதி இருக்கு, நேர் வழியில தான் மன நிம்மதி இருக்கு, இஸ்லாத்துல தான் மன நிம்மதி இருக்குது. இஸ்லாத்தை பெற்றுக்கொள்வதுதான் மன நிம்மதி. இன்னைக்கு அசஃப் பில் அசஃப் என்ன பிரச்சனைனா, வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தை புரிந்து கொண்ட நபர்களும் தனக்கு கிடைத்த நியாமத்தை உணராமல், தனக்கு கிடைத்த அவ்வளவு பெரிய நியாமத், உலகத்திலேயே மிகப்பெரிய நியாமத், உலகத்திலேயே மிகப்பெரிய நியாமத், என்னுடைய நியாமத் என்று அல்லாஹ் பறைசாற்றக்கூடிய நியாமத்,
நான் அருளை செய்திருக்கிறேன் என்றால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் என்று சொல்லி அன்அம்த அலைஹிம் என்று சொல்லி அல்லாஹ் பரசாற்றிய அந்த நியமத், அது கிடைத்த பின்பும் கூட, அது கிடைத்த பின்பும் கூட இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சஞ்சலம் எங்க நம்ம வாழ்க்கையில பின்னடைந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம், இதையெல்லாம் துன்யா ஏற்படுத்தும், ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஆனால் திரும்ப திரும்ப நாம நினைவில் கொள்ள வேண்டியது, அல்லாஹ் நமக்கு அருட்கொடையிலும் மிகப்பெரிய அருட்கொடையை தந்திருக்கிறான். எல்லோருக்கும் கிடைக்காத மிக அரிதான அருட்கொடையை தந்திருக்கிறான். மிக 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 அரிதான, மிக சொற்பமானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய, அதை கொண்டு தன்னிறைவு என்ற மிகப்பெரிய சொத்தை நம்மளால் கையாள முடியும். உலகமே எதிராக நின்றாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதிராக நின்றாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த மனோபக்குவத்தை அந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அந்த மனோபக்குவம், அந்த பரந்த மனப்பான்மை, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததாக பறைசாற்றுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய இதயத்தை நாம் விரிவுபடுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களுடைய இதயத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா, விசாலப்படுத்தவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்களை பார்த்து கேட்கிறான். அந்த ஷர்ஹ் ஸத்ர், இதயத்தை விரிவுபடுத்துதல், குறுகிய மனப்பான்மையை விட்டு வெளியில வருது, இது மிகப்பெரிய சொத்து. இது மார்க்கம் கிடைத்தால் மட்டும்தான் கிடைக்கும். இது அல்லாஹ் நம் மீது கருணை புரிந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நம்மளுடைய மனசு, ஒவ்வொருத்தருக்கும் சில சமயங்கள்ல வருத்தங்கள் ஏற்படும், மன இறுக்கம் ஏற்படும், அது மனித இயல்பு. அதனால் எதனால ஏற்படுது? நம்மளுடைய பாவத்தினால் ஏற்படுகிறது, நம்மளுடைய ஏதோ ஒரு குறையினால் ஏற்படுகிறது, கவலை குறையினால் ஏற்படுகிறது, கவலை நம்மளுடைய குறையினால் ஏற்படுகிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்யணும்னா, அந்த குறையை நிவர்த்தி செய்யணும்னா நாம நம்மளை பத்தி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பா யோசிக்கிறேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பா யோசிக்கிறேன், ஏன் இப்படி எனக்கு இந்த எண்ணங்கள் வருது, ஏன் இந்த தவறான எண்ணங்கள் வருது, ஏன் இந்த மாதிரி ஒரு மனசுக்கு சோர்வாகவும் வருத்தமாகவும் ஏன் இருக்கு, எதை பத்தி யோசிச்சனால வருது, என்கிட்ட இல்லைன்னு யோசிக்கிறேன்னா என்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்குதே, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்திருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நாள் யார் என்னைய பார்த்துக்கிட்டானோ அவன் தான் இனிமேலும் என்னைய பார்த்துக்கிற போறான், இதுல எனக்கு என்ன கவலை, என்ன உணவை பத்தி எனக்கு நாளைக்கு என்ன உணவு, நாளைக்கு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு வருத்தமா, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எப்படி ஒரு பறவைக்கு உணவளிக்க போறான்னு அது மாதிரி எனக்கு உணவளிக்க போறான், இதுல என்ன இருக்குது, இத்தனை நாள் நான் பிளான் பண்ணி எனக்கு சாப்பாடு கிடைச்சு எல்லாம் அதுவாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மனுஷன் இருக்கிறானே, இந்த மனுஷனை பக்கத்தில் இருக்கவனை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் என்னென்னமாவது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். 3 நேரம் சாப்பிட்டாதான் நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் மனுஷன் நிர்ணயிச்சது. 3 நேரம் சாப்பிடணும், என்னது கரெக்டாக வேலை, ஒரு வேலை இருக்கணும், நம்மள்ட்ட ஒரு வாகனம் இருக்கணும், இதெல்லாம் மனுஷன் ஏற்படுத்தியது, மனுஷன் ஏற்படுத்திய வரையறைகள். எப்படி மெடிக்கல்ல நம்ம சொல்றோம், இந்த சுகருங்கிறது அவங்க ஏற்படுத்தினது, இந்த பிளட் பிரஷருங்கிறது அவங்க ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மனித வாழ்வுல இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் இல்லாட்டி நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது மனுஷன் ஏற்படுத்தினது. அல்லாஹ்னுடைய தூதர், உலகத்தின் தலைவர், தூதர்களின் தலைவர், அவர் வீட்டுல 3 நாள் இல்ல, கன்சிக்யூட்டிவா 2 மாசம் அடுப்புகள் எரியாது, நாங்க ஏதாவது மாவை பிசைஞ்சு அதுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேட்டான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய இதயத்தை நாம பறந்து விரிந்ததாக ஆக்கலையா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கிறான். அப்போ மெட்டீரியலிஸ்டிக் அந்த அந்த உளவியல் விஷயத்தினால ஒரு மனுஷனுடைய மனசு நிம்மதியானதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஹிதாயத்தின் மூலியமாகத்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான மனமும் கிடைக்கும். அதற்காக நாம் ஹிதாயத்தை பெற்றவர்களாக, ஹிதாயத்தை எப்படி பெறுறது? கல்வியின் மூலியமாக தான் பெறணும். ஹிதாயத்தை எப்படி பெறணும்? கல்வியின் மூலியமாக, இல்மு ஷர்இ, மார்க்க கல்வி படிப்பதின் மூலியமாக. என்ன, இன்னைக்கு 4 எழுத்து படிச்சிட்டேன்னா பொழைச்சிக்கிடுவேன், 4 எழுத்து படிச்சிட்டேன்னா பொழைச்சிக்கிடுவேன். எந்த 4 எழுத்தை படிக்கணும்? குர்ஆன் சுன்னாங்கிற 4 எழுத்தை படிச்சாதான் நீ தைரியமாக நிம்மதியாக எந்த கவலையும் இன்றி வாழ முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். குர்ஆன் சுன்னா இல்லாம நீ 1000 ஸ்கூலிங் பண்ணாலும் எங்க போய் சேர்றது? யார்கிட்ட போய் சேர்ந்து நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாக ஆக்கிறது? 8 மணி நேரம் யாருக்கு அடிமையா வேலை பார்க்கறது? இல்ல நம்மளுடைய அல்லாஹுவை பற்றிய சிந்தனை எல்லாம் அடகு வச்சுட்டு எங்க போய் அடிமையா இருக்குது? எதுக்கு போய் அடிமையா இருக்கிறது? அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலக அலுவல்கள் நம்மளை இழுத்து செல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் பட்டு காப்பாற்றி நம்மளை கண்ணியப்படுத்தி வைத்திருக்க நாம் என்ன செய்யணும்? நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமான கல்வி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, குறுகிய மனப்பான்மை, இறுக்கமான இதயம், இதை அனைத்தையும் விட்டு தவிர்ந்து கொண்டு அல்லாஹ்விடம் நம்மளுடைய இதயத்தை துறந்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் அதை பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்க வேண்டும். ரப்பனா இஷ்ரஹ் லனா சுதூரனா, அல்லாஹும்ம இஷ்ரஹ் லனா சுதூரனா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக خير العمل ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று இந்த முதல் ஹுத்பாவை நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. அதாவது குத்பா உன்னுடைய முதல் பகுதியிலே நாம் இறுக்கமான இதயத்துடன் இருக்கக்கூடாது. வருத்தங்கள் வந்தால் அது நம்மளுடைய பாவத்தினால் தான் ஏற்படுகிறது. இது எல்லாத்துக்குமே தீர்வு மார்க்க கல்வி தான் அப்படிங்கிறது படித்தோம். இப்போது திடீர்னு வருத்தம் வருது, திடீர்னு கவலை வருது, ஒரு சோர்வு வருது, என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் இல்லாட்டி ஒரு கட்டத்தில் கஷ்டமும் வருத்தமும் வருகிறது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய இதயத்தை, அந்த தையிக், அந்த என்ன சொல்கிறது, இறுக்கமான இதயத்தை விட்டு அது வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அதில் முதன்மையான காரியம் அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்வது. அல்லாஹ் என்னைய கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னைய எந்த சமயத்திலையும் கைவிட மாட்டான், இன்மையிலையும் கைவிட மாட்டான், மறுமையிலையும் கைவிட மாட்டான் அப்படின்னு நம்பணும். இந்த நம்பிக்கை மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதன் மூலியமாக வரும் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய இதயம் நிம்மதி அடைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். ஏன் குர்ஆன் ஓதணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், எனது அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலியமாக தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அப்படிங்கிறது சொல்லப்படும் குர்ஆனுடைய வசனம். அதனால திக்ரிலேயே மிகச்சிறந்த திக்ரிலேயே தலையான திக்ர் குர்ஆனை வாசிப்பது. குர்ஆனை அதிகம் வாசிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் காலை மாலை திக்ருகளில் ஈடுபடணும். இதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும். இது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதில் அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா முஸ்ஹப் எடுத்து உட்காந்து என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணும். குர்ஆனை நம்மளுடைய வாயை அசைத்து, நம்மளுடைய உதட்டை அசைத்து, நம்மளுக்கு கேட்குற அளவுக்காவது நல்ல தீர்க்கமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும்.
குரானை பார்க்கறது இல்லை குரானை ஆடியோ போட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கையால் முஸ்ஹஃப் எடுத்து மொபைல்லே வச்சு ஓதாமல் என்ன செய்யணும், நம்மளுடைய கையால் முஸ்ஹஃபை எடுத்து அந்த முஸ்ஹஃபில் உட்காந்து என்ன செய்யணும், ஓதணும். அதுக்கப்புறம் காலை மாலை திக்ருகள், காலை மாலை திக்ர், இதை எந்த நேரத்திலையும் மிஸ் பண்ணவே கூடாது. காலை திக்ரை பற்றி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களை பற்றி உலமாக்கள் பேசும்போது சொல்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தூங்குவதை அருவருத்தார்கள். அது அவ்வளவு பரக்கத்துக்குரிய நேரம், அது அவ்வளவு பரக்கத்துக்குரிய நேரம். யார் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் உள்ள நேரத்தை தவற விடுகின்றாரோ அவர் துன்யாவையும் இழந்து விட்டார், ஆகிரத்தையும் இழந்து விட்டால் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. பயணத்துக்கு போயிட்டு வந்தா கூட சூரியன் உதயமாகும் வரையில் முழித்திருந்து விட்டு சூரியன் உதயமான பிறகு அந்த லுஹாவனுடைய நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்களே தவிர்த்து ஃபஜ்ரில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கிற அந்த டயத்தை, அந்த திக்ர் எடுக்கிற டயத்தை சஹாபாக்களும் அல்லாஹ்னுடைய தூதரும் அவருடைய சஹாபாக்களும் என்றும் என்ன செஞ்சதில்லை, மிஸ் பண்ணதே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகம் துவா கேட்கணும். என்னுடைய மனசை நிம்மதியாக வச்சிரு, எனக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் துவா கேட்டாங்களோ அந்த துவாவெல்லாம் கேட்கணும். குறிப்பாக ரசூலுல்லாஹ் அதிகம் என்ன துவா கேட்டாங்க, அல்லாஹும் யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் அப்படிங்கிற இந்த துவாவை திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு துவா, யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்தி, யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்தி, யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்தி. இந்த துவாக்களை கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய பாதையிலேயே இருந்து அதன் மூலியமாக மன நிம்மதியை அடையக்கூடிய நன்மக்களாக, இந்த உலக ஆசைகள், இந்த உலகத்தில் லகித்திருப்பதினால் ஏற்படும் இந்த மனோவியாதிகளை எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹுத்பாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.